மாமா வந்துருவா மாமா. அவ என்ன சின்ன குழந்தையா? கடையில இருந்து எப்பயும் போல வர்றது தானே. வந்துருவா, விடுங்க. வந்துருவா அத்தை. எங்க ஆனந்தி வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னம்மா ஆனந்தி எங்க? இல்ல மாமா, ஆனந்தி வரல. எதிர்த்த வீட்டுலதான் யாரோ ஆட்டோல வந்திருக்காங்க. இவ்வளவு நேரமாய் அவளை காணுமே. என்னது? எதுக்கு யோசிக்கணும்? மல்லிகா, நீ ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி பாரு. சரிங்க அத்தை. அத்தை, என்னாச்சு? போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அத்தை. சுவிட்ச் ஆஃபா? சுச்சியாப்பா? நீ குணாக்கு கால் பண்ணி பாரு. என்னடா தெரியலையேப்பா. சொல்லுங்க அண்ணி. குணா, எங்க இருக்க? கடையிலயா இருக்க? கடையிலையா? கடையில இருந்து எப்பவோ வந்தாச்சு அண்ணி. நான் வீட்டுக்கு வந்தே 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது. 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சா? குணா, ஆனா ஆனந்தி ஏமா இன்னும் வீடு வந்து சேரல? அப்படியா? ஆனந்தி இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமா குணா. நாங்க வழக்கம் போல 8:45 கடையில இருந்து புறப்பட்டோம். 8:45? ஆனந்தி இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. காணமே. நான் எப்பவும் போல ஆனந்தி கூட வள்ளலார் தெரு வரைக்கும் வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஆனா ஆனந்தி இன்னும் வரலையே குணா. வரலையா? என்ன நீ சொல்றீங்க? நீ வள்ளலார் தெருவுல இருந்து வீட்டுக்கு போனப்போ மணி என்ன இருக்குன்னு சொன்ன? ஒரு 9 இல்ல 9:05 இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணி. வள்ளலார் தெருவுல இருந்து நம்ம வீட்டுக்கு வர மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் தானே குணா ஆகும். ஆனா அவ இன்னும் வரலையே. அண்ணி போன் பண்ணி பாத்தீங்களா? போன் பண்ணேன் குணா. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கால் பண்ணேன். என்னன்னு தெரியலையே அண்ணி. நான் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வரேன். வழியில எங்கேயாச்சும் இருக்காளான்னு கூட நான் பாத்துட்டு வரேன். என்னது? என்னங்க? என்னடி? என்னம்மா? குணா கூட வந்தவ அதுக்குள்ள எங்கங்க போனா? சரி, நீங்க இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஐயோ கடவுளே. மனோகரா, இதுக்குதாம்மா ஒரு வாரமாச்சும் ஆனந்திய வீட்டுல இருக்க சொன்னேன். என் பேச்சை யார் கேக்குறீங்க? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். மனோகரா இருடா, நானும் வர்றேன். வா. வேணாம்ப்பா, நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லப்பா, என்னால வீட்டுல இருப்பு கொள்ள முடியாது. நானும் உன் கூட வர்றப்பா. வா, 2 பேரும் போய் பார்ப்போம். வா. வாங்கப்பா. அம்மா இருமா, வந்துடுறேன். இருமாடுது, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ள விட்றா மாப்பிள்ள. அம்மா மனசில் ஏதோ இருந்திருக்கு. அதை கேட்டால் தான் மனசாருன்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்டாங்க. நீயும் பதிலுக்கு அவங்கள கேள்வி கேட்டுட்ட. இன்னும் ஏன்டா அதே நினச்சிட்டு இருக்க? அம்மாவை சமாதானப்படுத்திட்டியா இல்லையா? இல்லடா மாப்பிள்ள வா மாப்பிள்ள. வயசானவங்கடா அவங்க. நாம் ஏதாவது சண்டை போட்டு கோவப்பட்டு பேசணும்னா அவங்களுக்கு பிபி ஏறும், சுகர் ஏறும், இப்படி 1008 பிரச்சனை இருக்குடா. சொல்றல, நீ வா. வா மாப்ள, வா. பேக் எடுத்துட்டு வா. அம்மா, குமரன் தான் இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்க வேண்டாம், இதை கடந்து போயிடலான்னு சொன்னான்லம்மா. அவனே அப்படி சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் ஏம்மா அதை பற்றி பேசி பேசி இன்னும் அதை பெருசாக்கிட்டே இருக்கீங்க? ஆமா காமாட்சி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு.
சின்ன பசங்க, அவங்களே இந்த விஷயத்த பக்குவமா கையாளும் போது நாம இதை தேவையில்லாம பெருசுப்படுத்த வேணான்னு எனக்கு தோணுதுமா. அப்படி சொல்லுங்கப்பா. நானும் உங்களை மாதிரியே அம்மா கிட்ட பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா ஏன் அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? இது நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இது என் அண்ணனுக்கு நடந்த பிரச்சனை. இத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படிதான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுல செல்வி அக்காவையும் பெரியமாவையும் பாருங்க, வேற எதை பத்தியாவது பேசுறாங்களா? இந்த பிசினஸ் வேண்டான்னு சொல்றாங்க, அதை விட்டு எறிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இருக்கிற எல்லா பிரச்சனையும் சாக்கா சொல்லி அண்ணனோட பிசினஸ க்ளோஸ் பண்றதுலயே குறியா இருக்காங்க. அத நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களேமா. இந்த நேரத்துல நாம தான் சுதாரிப்பா இருந்து நமக்கு எது லாபமோ அத புத்திசாலித்தனமா நடத்த பார்க்கணும். சரியா சொன்னாக்கில. ஆமாத்த, மாமா இது கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச பிசினஸ். மாமாவும் இதுல அவ்வளவு உழைப்ப போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வெளியே வரணும்னு என்னத்த அவசியம் இருக்கு? வேணும்னா அவங்கள இதை விட்டுட்டு போக சொல்லுங்க. இது நம்ம பிசினஸ், நாம ஏன் இதை வேண்டான்னு சொல்லணும்? மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. காலையில உங்ககிட்ட இந்த விஷயத்துல பொறுமையா இருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போய் சண்டை போட்டது தான் எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி கோவமா பேசிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்கம்மா. நாளைக்கு கிடைக்கல நீங்க எதுவும் வர வேண்டாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேம்மா. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியுமா. அப்ப நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். சத்தியமா? எதுக்குமா சத்தியம்? இனி எப்பவும் அந்த ஆனந்தியை நினைச்சு பார்க்க மாட்டேன். அவளை பத்தின நினைப்ப நான் தலை முழுகிடுவேன் அப்படின்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணணும். அம்மா, அவன் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காம்மா. இந்த நேரத்துல நீங்க இப்படிலாம் சொன்னா எப்படிம்மா? ஏன்பா, அவனே அந்த ஆனந்தி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். அதை எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு தானே கேக்குறேன். குமரா, உன் அம்மாவோட நிம்மதிக்காவது நீ கொஞ்சம் சத்தியம் பண்ணி கூடப்பா. அப்பதான் உங்க அம்மாவோட மனசு நிம்மதியாகும். அம்மா, சத்தியத்தெல்லாம் விடுங்க. நான் தேவையில்லாத யார் பத்தியும் என் வாழ்க்கையில யோசிக்க மாட்டேன்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அண்ணே. ஏ மாப்ள, மாப்ள. அண்ணே. மாப்ள, விட்றா. ட்ரிங்க்ஸ் இருக்கிறப்போ மியூசிக் இல்லாம இருந்தா எப்படி? மியூசிக் போட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். நிப்பாட்றா. ஏய், என்னப்பா? அங்க பாருடா, நம்ம ஆனந்திடா. வாடா போய் பாப்போம். அப்பா, அது ஆனந்தி இல்லப்பா. ஆனந்தி மாதிரி தெரியுது. வாங்க, எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம்.